வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மீண்டும் ஒரு மார்கழி மாதத்தில் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களின் பேராதரவிற்கு நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து 3வது வருடமாக வேதாத்ரி மகரிஷியின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற கவிதைகளை மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். அவ்வகையில் இந்த வருடம் மகரிஷி அவர்கள் 1956 டிசம்பர் மாதத்திலும் 1957 ஜனவரி மாதத்திலும் எழுதிய கவிதைகளை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதோடு கூட ஒரு சிறு வேறுபாடாக மகாகவி பாரதியின் கவிதைகளையும் உடன் சிந்தித்து பயன்பெற இருக்கிறோம். இந்த ஆண்டு மகாகவி பாரதியின் 100வது நினைவு நாள் ஆண்டு. ஆண்டு முழுவதும் இந்த கொண்டாட்டம் பாரதியை பற்றிய விழிப்புணர்வை அன்பர்கள் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைவில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையில் பாரதியும் ஒரு ஞானக்கவியே. பாரதியின் சில பாடல்களையும் மகரிஷி எழுதியுள்ள இந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற இந்த கவிதை தொகுப்பில் ஒத்து போகக்கூடிய கவிதைகளை அதே கருத்தில் மகரிஷி எந்த கருத்தில் பாடியிருக்கிறாரோ ஏறக்குறைய அதே கருத்தை பாரதியாரும் பாடியிருப்பார். அந்த பாடல்களை எடுத்து ஒப்புமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைய கவி தவற்றின் விளைவு என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 1956 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்கழி 1 1956ஆம் ஆண்டு அன்றைய தினத்தில் மகரிஷி எழுதிய கவி தவற்றின் விளைவு என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். கவியை காண்போம். குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. மனவளக்கலை அன்பர்களுக்கு இந்த கவி மிகவும் தெரிந்த கவிதான். செயல் விளைவு தத்துவம் பேசும் பொழுது எந்த ஒரு ஆசிரியரும் இதை குறிப்பிடாமல் பேசுவதில்லை. குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு. ஒரு மனிதன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலை அவன் வரையறுத்து கொள்ள வேண்டும். எப்படி? இந்த செயல் செய்வதினால் உண்டாகப் போகும் விளைவு துன்பத்தை தருமா இன்பத்தை தருமா என்பதை விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து ஆராய்ந்து தெளிய வேண்டும். நாம் செய்கின்ற செயல், அந்த செயலுக்கான விளைவு தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உள்ளத்திற்கோ துன்பம் தராத வகையில் அந்த விளைவு அமையுமா என்பதை ஆராய்ந்து அறிவை அமைதியான நிலையில் வைத்து தெளிந்த நிலையில் அந்த செயலை வரையறுத்து கொள்ள வேண்டும். அந்த செயலுக்கான நோக்கத்தையும் வரையறுத்து அந்த செயலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு ஒழுங்குமுறையுடன் செயல்படும் பொழுதுதான் அந்த செயலுக்கான விளைவு இன்பத்தை தரும். அப்படி செயலுக்கான விளைவை உணராமல் அந்த செயலின் நோக்கத்தையும் வரையறுத்து கொள்ளாமல் அதை எப்படி செய்வதென்று திட்டமெடுத்து கொள்ளாமல் நெறி தவறி செய்ய வேண்டிய
முறையை நெறி தவறி ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் அந்த விளைவு எப்படி இருக்கும் என்பதற்குத்தான் இந்த உதாரணத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குண்டு நிரப்பிய ஒரு துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு எந்தவித நோக்கமும் இல்லாமல் குறி பார்க்காமல் அப்படியே சுடும் பொழுது அது குறி தவறி யாருக்கு வேண்டாமேனாலும் துன்பம் கொடுக்கலாம். பிற உயிர்களுக்கோ இல்லை பிற பொருளையோ அது அழிக்கும் தன்மையுடையது. கையில் துப்பாக்கி வச்சுட்டோம், அதை எடுத்து குறிப்பாக்காம நீங்கள் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மற்ற உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் துன்பத்தை தருவதைப் போல ஒரு மனிதன் நெறி தவறி விளைவறிந்த விழிப்பு நிலையில் இல்லாமல் எந்தவித நெறியையும் உணராமல் திட்டமிடாமல் நோக்கம் வரையறை செய்யாமல் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலால் ஏற்படும் விளைவு மற்றவர்களையும் தன்னை சூழ்ந்திருக்கிற மற்ற உயிரினங்களையும் பொருட்களையும் இயற்கையையும் அழித்துவிடும், துன்பத்தை தந்துவிடும் இயல்பு உடையது என்பதையே குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு என்று மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இதே கருத்தையே மகாகவி பாரதியாரும் தன்னுடைய பாஞ்சாலி சபதம் என்ற கவிதையில் விதுரனின் கூற்றாக அமைத்திருக்கிறார்கள். சூதாடுதல் என்பது மிக நெறியற்ற நெறி தவறிய செயல். அந்த சூதாட்டத்திற்கு தருமனை சகுனியும் துரியோதனனும் அழைக்கும் பொழுது அது தவறு என்று தர்மனுக்கு விதுரன் எடுத்துரைப்பதாக பாரதியவர்கள் இந்த கவியை பாடியுள்ளார்கள். அக்கவியினை காண்போம். பாரதியின் கவி பாஞ்சாலி சபதத்தில் 204வது பாடலாக வந்துள்ளது. நெறி இழந்த பின் வாழ்வில் இன்பம் நேருமென்று நினைத்திடல் வேண்டாம். நெறி இழந்த பின் வாழ்வதில் இன்பம் நேருமென்று நினைத்திடல் வேண்டாம். பொறி இழந்த சகுனியின் சூதால் புண்ணியர் தமை மாற்றலராக்கி. பொறி இழந்த சகுனியின் சூதால் புண்ணியர் தமை மாற்றலராக்கி சிறியர் பாதகர் என்று உலகெல்லாம் சீ என்றே ஏச உகந்து அரசாலும் வறிய வாழ்வை விரும்பிடலாமோ. சிறியர் பாதகர் என்று உலகெல்லாம் சீ என்று ஏச உகந்து அரசாலும் வறிய வாழ்வை விரும்பிடலாமோ. வாழி சூதை நிறுத்துதி என்றான் விதுரன். இந்த பாடலில் பாரதியார் என்ன கருத்தை கூற வருகிறார் என்றால், தர்மத்தை கைவிட்ட பின் வாழும் வாழ்க்கையில் நெறி இழந்த வாழ்வு, அறத்தோடு வாழ்தல், அந்த அறம் ஒழுக்கம் தவறிய இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதில் என்ன சுகம் கிடைக்கும், ஒரு இன்பம் கிடைத்திடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். விதுரர் தர்மருக்கு சொல்றாரு, இந்த சூதாடுதல் என்பது நெறி தவறிய செயல். அந்த சூதை நீ ஆடினால் உனக்கு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். பொறி இழந்த சகுனியின் சூதால், அறிவு இழந்த இந்த சகுனியினுடைய சூது ஆற்றலால் புண்ணியர் தமை மாற்றலராக்கி. இந்த பாண்டவர்களுக்கு இந்த சூதாட்டம் ஆடுவதற்கு முன்பு வரை நல்ல பெயர், புண்ணியர் தமை, அவர்கள் நல்லவர்கள் என்றே மக்கள் பாராட்டுகிறார்கள். அவர்களை இந்த சூதாட்டம் அறிவிழந்த இந்த சகுனியோடு நீ சூதாடுவதால் நற்பேறு கொண்ட இந்த பஞ்ச பாண்டவர்கள் பகைவராக்குவீர்கள், பகைவராய் போய்விடுவீர்கள், ஒரு தீய பெயரை சம்பாதித்துக் கொள்வீர்கள். அப்படி சம்பாதித்த பிறகு உங்களை மக்கள் உலகெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், சி அற்பர்களே என்று பழித்து பேசுவார்கள். சி என்றே ஏச, சிறியர் பாதகர், நீங்கள் ஒன்றும் பெரிய நல்ல மனிதர்கள் இல்லை என்று உலக மக்கள் எல்லாம் சூதாட்டம் ஆடியதால் உங்களை பழித்து பேசுவார்கள். அந்த பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அரசாள வேண்டியிருக்கும். அப்படி அந்த பழியை ஏற்றுக்கொண்டு
அரசால விரும்பலாமா? சூதாட்டத்தை நிறுத்து, அந்த நெறி தவறி செல்லாதே, தர்மத்தை கைவிடாதே என்று தர்மருக்கு விதுரன் கூறுவதாக பாரதி கூறுகிறார். ஆக நெறி இழந்த பின் வாழ்வில் இன்பம் நேரும் என்று நினைத்திடல் வேண்டாம். இந்த 2 வரிகள் தான் கருத்து. மீதி அந்த பாஞ்சாலி சபதத்திற்கான காட்சி சூழல். இப்போ இந்த நெறி இழந்த பின் வாழ்கின்ற வாழ்க்கையில் இன்பம் கிடைக்காது என்ற இந்த மகாகவியின் பெருங்கருத்தையே தான் என்ன விளைவு என்பதை குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு என்று கூறியிருக்கிறார். ஆக இன்று மார்கழி முதல் நாள் செய்தியாக நாம் எச்செயலை செய்தாலும் நெறி தவறாமல் ஒழுக்கத்திலிருந்து பிறழாமல் திட்டமிட்டு விளைவறிந்த விழிப்பு நிறையில் செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம் என்று கூறி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பயணிப்போம் என்று கூறி நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன்.